இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தற்போதைய நிலை. பாராளுமன்ற குழு தலைவர் எதற்காக மாற்றப்பட்டது? அரசியலமைப்பு சபையிலிருந்து ஸ்ரீதரன் விலகுவாரா? மகுடம் டிவி சொந்தங்களுக்கு வணக்கம். இது நோ டாபிக். நான் உங்கள் சேகு. இன்றைய தினம் ஏற்கனவே சில விஷயங்கள் நாங்கள் எங்களுடைய நோ டாபிக்னூடாக பார்த்திருந்தோம். இன்றைக்கும் பார்க்கவிருப்பது இலங்கை தமிழரசு கட்சியினுடைய சில முக்கியமான விடயங்கள் தொடர்பில் செய்திகள் கடந்த வாரம் முழுவதிலும் வெளிவந்தது. இப்போ நாங்கள் அந்த செய்திகளுக்கு அவதானத்தை செலுத்துறதற்கு தயாராக இருக்கிறோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய உள்ளுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது, உள்ளால நிறைய சிக்கல்கள் இருக்குது. இது தொடர்பில் வெளியில் வாரதில்லை, வெளியில் வந்தாலும் அந்த சிக்கல்கள் தொடர்பில் தீர்வுகள் இல்லை அப்படின்னு மக்கள் பேசுகிறாங்க. சமூக வலைத்தளங்களில் பதிவிடப்படுது. குறிப்பாக ஸ்ரீதரன் பற்றிய நிறைய தகவல்கள், நிறைய குற்றச்சாட்டு, நிறைய முறைப்பாடுகள், இப்படி நிறைய விடயங்களை அடிக்கடி வெளியில கேட்க கிடைக்குது. பாராளுமன்றத்தில் கூட இந்த விவகாரம் பேசப்பட்டிருக்கு. கடந்த வாரத்தில் குழு தலைவர் மாற்றி இருக்கிறாங்க. ஸ்ரீதரனிடம் இருந்த பாராளுமன்ற குழுவினுடைய தலைமை பதவி பறிக்கப்பட்டு ராசமாணிக்கம் சாணக்கிய, மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியனுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இது ஏன் அப்படின்றது சமூக வலைத்தளங்களில் தெளிவான பதிவுகள் நிறைய வந்திருந்தது. குறிப்பாக ஸ்ரீதரன் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை இல்லாத ஒரு தன்மை, ஸ்ரீதரன் அரசுக்கு ஆதரவாக செயற்படுறாரு, ஸ்ரீதரன் அரசு சொல்ற எல்லா விடயங்களையும் ஏற்றுக்கொள்றாரு, அவமோதிக்கிறாரு. இதனால தமிழரசு கட்சியினுடைய முக்கியமான இடங்கள்ல ஸ்ரீதரன் தெளிவாக பேசுறது இல்ல, முடிவெடுக்கிறது இல்ல அப்படின்ற நிறைய குற்றச்சாட்டுக்கள் இது நான் சொல்லல, சமூக வலைத்தளங்கள்ல மக்கள் மத்தியில தமிழரசு கட்சிக்கு வாக்களித்தவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. குறிப்பாக இந்த பாராளுமன்ற குழு தலைமை பதவி இந்த வாரம், முடிந்த வாரத்தில் ராசமாணிக்கம் சாணக்கியம், மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியம் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. கிட்டத்தட்ட நடைபெற்று முடிந்த தேர்தலில் ராசமாணிக்கம் சாணக்கியம் 65,000 வாக்குகள் எடுத்திருந்தார். விருப்பு வாக்குகள் எடுத்து பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டிருந்தார். நாடு பூராகவும் என்பிபி வெற்றி பெற்றதற்கு பின்னர் மட்டக்களப்பு மாவட்டத்தில் மட்டும், கிழக்கு மாகாணத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்தை என்பிபியால கைப்பற்ற முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அதற்கு சாணக்கியன் ஒரு முக்கியமான பங்கு வகித்திருக்கிறாரு. கட்சியினுடைய கொள்கைகளை அழகா செய்திருக்கிறாரு. தேர்தலில் அழகா திட்டமிட்டு சில விடயங்களை வடிவா செய்து அந்த மாவட்டத்தை வெற்றியை நோக்கி கொண்டு வந்திருக்கிறாரு அப்படின்ற நிறைய கருத்துக்கள் இருக்கு. பாராளுமன்றத்திலும் எல்லா நேரத்திலும் எல்லா விடயங்களிலும் பேசக்கூடிய ஒரு நபராக ராசமாணிக்கம் சாணக்கியன் இருந்ததுனால அவருக்கு இப்போ இந்த பாராளுமன்ற குழு தலைமை பதவியை வழங்கப்பட்டிருக்கிறது. இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற குழுக்களினுடைய தலைவராக அவர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. திறமையா செயற்பட்டதுனால திறமையானவர்களுக்கு திறமையான இடங்களை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தலைமை குழு பதவி வழங்கப்பட்டதன் பின்னர் பல இடங்களில் வெற்றி கொண்டாட்டங்கள் இடம்பெற்றிருந்தது. குறிப்பாக அண்மையில யாழ்ப்பாணத்தில் கூட இதை கொண்டாடி இருந்தாங்க. சாணக்கியனுக்கு இந்த தலைமை பொறுப்பு அல்லது குழு தலைமை பதவி வழங்கப்பட்டதுனால அவருக்கு வழங்கப்பட்டதை மகிழ்ச்சியாக மக்கள் கொண்டாடி இருந்தாங்க. யாழ்ப்பாணத்திலும் இப்படி நிறைய இடங்களை சொல்லி இருந்தாங்க. ஏன் ஸ்ரீதரன் இந்த பதவி பறிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றதை நாங்க பார்த்தோம் சொன்னா, கடந்த காலங்களில் இதே நோ டாபிக்கினூடாக தொடர்பில் நான் பேசியிருந்தேன். குறிப்பா முக்கியம் அரசியலமைப்பு சபையில இருக்கக்கூடிய ஸ்ரீதரன் எதிரணியினர் சொல்லக்கூடிய விடயங்களை கேட்டு செயற்படல, அரசுக்கு ஆதரவாக, அரசினுடைய இராணுவ அதிகாரிக்கு ஒருவருக்கு ஆதரவாக அவர் வாக்களிச்சிட்டாரு, அவரை தெரிவு செய்வதற்கான விடயங்களை வாக்களிச்சிட்டார் என்கின்ற குற்றச்சாட்டு இருந்துச்சு. இந்த கணக்காளர் நியமனம் அப்படின்ற விஷயங்களை இவர் அதை தெரிவு செய்திருந்தாரு அப்படின்ற குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. அடுத்ததாக ஸ்ரீதரன் மீது முக்கியமான பாரிய குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தது. அவர் இல்லைன்னு தான் சொல்றாரு. உண்மையிலுமே அவர் நிறைய விஷயங்களை சொல்றாரு, பாராளுமன்றத்திலும் சரி அதற்கு வெளியிலும் சரி. அவர் மீது சுமத்தப்பட்டிருந்த குற்றச்சாட்டுகள், குறிப்பாக இந்த பார் லைசன்ஸ் விவகாரத்தில் அவர் மீது பாரிய குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய மாவட்டத்தில் அதிகமாக பார்களை வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அடுத்தது நிலங்கள், அதிகமான நிலப்பரப்பை அவர் வைத்திருக்கிறார், மக்களுக்கு எதுக்கும் கொடுக்கிறது இல்ல, வழங்குறது இல்ல அப்படின்ற குற்றச்சாட்டுகள் ஒரு பக்கம் இருக்கு. இன்னும் நிறைய குற்றச்சாட்டுகள் அவர் மீது முன்வைக்கப்படுகிறது. அதே போல அந்த சூரிய மின் சக்தி தொடர்பில் லஞ்சம் பெற்றார் அப்படின்ற குற்றச்சாட்டு கூட முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பில் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு, விசாரணை நடத்தப்பட வேண்டும் அப்படின்ற குற்றச்சாட்டுகள் இருக்கு. இப்படியே நிறைய விஷயங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம் ஸ்ரீதரன் தரப்புல. ஆனா ஸ்ரீதரன் சொல்லி இருக்கிறாரு, முடிந்தா இதை உறுதிப்படுத்தி காட்டுங்க, இதை உண்மையை நிரூபிச்சு காட்டுங்க அப்படின்றது சவாலாக விட்டிருக்கிறார். ஆனா இது என்ன விவகாரம், ஏன் இப்படி பேசப்படுது அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. இருந்தாலும் இந்த விடயங்களை இப்போ அரசியலமைப்பு சபையிலிருந்து விலகும்படி கூட அண்மையில சுமந்திரன் ஒரு ஊடக சந்திப்பை நடத்தி இருந்தாரு. வவுனியாவில் இடம்பெற்ற கூட்டம் நினைக்கிறேன். வவுனியாவில் இடம்பெற்ற கூட்டத்துக்கு பின்னர் சுமந்திரன் கட்சியினுடைய செயலாளர் சுமந்திரன் என்ன சொல்லி இருக்கிறார் சொன்னா, உடனடியாக இந்த பதவியிலிருந்து விலகணும் அப்படின்னு சொல்லி இருந்தாரு. அதே போல கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சொல்லியிருந்தாரு, தெளிவாக ஸ்ரீதரன் மன்னிப்பு கேட்கணும் பகிரங்கமாக, நான் இவருடைய பேரை
பேரை முன்மொழிந்திருக்கிறேன் இந்த சபைக்கு. எனவே அவர் ஒரு என்ன சொல்லணும், அவர் ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனா நம்மளுடைய மக்களோட பிரச்சனை இருக்கிற மத மனதில் வைத்து அவர் செயற்பட்டிருக்கிறோம். ஆனா அவர் அரசுக்கு சார்பாக செயற்படுறாரு, இந்த குற்றச்சாட்டு ஸ்ரீதரன் மேல இருக்குது. எனவே இவ்வாறான சூழ்நிலையில தான் இப்ப சாணக்கியனுக்கு பார்லிமெண்ட் குழுக்களினுடைய தலைமை பதவி போயிருக்கு. இப்ப அரசியலமைப்பு சபையிலிருந்து ஸ்ரீதரன் விலகிட்டார்னு சொன்னா பெரும்பாலும் அந்த இடத்திற்கும் சில நேரம் சாணக்கியன் போகக்கூடும், இல்ல வேற தமிழ் பிரதிநிதிகள் வேற யாராவது அந்த இடத்துக்கு போகக்கூடும். என்ன விவகாரம் சொன்னா இது இவ்வளவு தூரம் இழுக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஸ்ரீதரன் பார்லிமெண்ட் உறுப்பினர் என்ன செய்யணும், ஊடக சந்திப்பு நடத்தியோ இல்ல வேற ஏதாவது ஒரு முறையிலயோ இல்ல கட்சிக்கு விளக்கங்களை வழங்கி இது இல்ல இது இப்படித்தான் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை வச்சிருக்கணும். ஏன்னு சொன்னா கட்சி கூட்டங்கள் நடக்கிற நேரம் இது பற்றி பேசுறாங்க, முடிவுகள் எடுக்கிறாங்க, சிலர் இணங்குறாங்க, சிலர் இணங்காம போறாங்க. இந்த கூட்டங்களுக்கு ஸ்ரீதரன் போறாரா கலந்து கொள்றாரா என்கின்றது கூட கேள்விக்குறியாக இருக்கு. ஆனா சில போராட்டங்கள்ல ஸ்ரீதரன் பார்லிமெண்ட் உறுப்பினர் போயிட்டு தான் இருக்கிறாரு, கலந்து கொண்டு தான் இருக்கிறாரு. மக்கள் சார்ந்த சில விடயங்களை பாராளுமன்றம் சரி வெளியிலும் சரி அதற்கு பேசிக் கொண்டு தான் இருக்காரு. குறிப்பா பாராளுமன்ற அதிகமா அவர் மீது இருக்கக்கூடிய இன்னொரு குற்றச்சாட்டு அவருக்கு வழங்குற நேரங்களை மக்கள் சார்ந்து பேசுறாரு இல்ல, அவர் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு விளக்கமாக பயன்படுத்திக் கொள்றாரு அந்த நேரத்தை என்ற குற்றச்சாட்டு ஸ்ரீதரன் மீது முன்வைக்கப்பட்டிருக்கு. அண்மையில கூட பாராளுமன்றத்தில் அப்படித்தான் குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது. இதுதான் விவகாரமாக இருக்கு. இப்போ இந்த பாராளுமன்ற குழு தலைவர் பதவி அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு பதவி. இதுக்கு எல்லா உறுப்பினர்களுடன் ஒன்றாக இருக்கணும், ஒன்றி இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், அந்த ஏனையவர்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்யணும், நேரம் ஒதுக்குறதுல யார் யாருக்கு நேரம் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு திட்டங்கள் எல்லாம் வகிக்கணும். எனவே இந்த பொறுப்பு கடந்த காலங்களில் சரியாக நிறைவேற்றப்படலையா, சரியாக செய்யப்படலையா என்ற குற்றச்சாட்டு இருக்குது. எனவே அதனாலதான் இந்த விவகாரங்களை கருத்தில் கொண்டு இப்போ பாராளுமன்ற குழு தலைவர் பதவி ராசமாணிக்கம் சாணக்கியனுக்கு வழங்கப்பட்டிருக்கு. மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியனுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இவருடைய சேவைகளை நாங்க பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னு சொன்னா இப்பதானே பதவி வழங்கி இருக்காங்க, பல பதவி வழங்கின உடனே நம்மளுக்கு கருத்து சொல்ல முடியாது. எப்படி அவர் இந்த பதவியை வைத்துக்கொண்டு இது கட்சியினால வழங்கப்படுறது பதவியாக இருக்கும். எனவே இந்த பதவியை வைத்துக்கொண்டு அவர் எப்படி செயற்பட போறாரு, ஏனைய உறுப்பினர்களுடன் எவ்வளவு ஒன்றி இருக்க போறாரு என்றதை நாங்க பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அவர்களுடைய பிரச்சனைகள் தொடர்பாக சபையிலேயோ எதிர்கட்சி தலைவர்கிட்டயோ எடுத்து சொல்லி அது தொடர்புல சில முக்கியமான நடைமுறைகள் இருக்கு. பார்லிமெண்ட்ல ஒரு அஜெண்டா மூலமா தான் போவாங்க. எனவே வேற வேற கட்சிகளாக இருந்தாலும் எதிரணின்னு சொல்லி வர நேரம் சில நேரம் அந்த எதிரணி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர் இருப்பார். எனவே அவருக்கு கீழே சில விடயங்கள் அப்படி நடைமுறைப்படுத்தப்படும். எனவே அதற்கான நடவடிக்கைகளை சாணக்கியன் எடுப்பார் அப்படின்னு தான் சொல்லப்படுது. எனவே இந்த விவகாரத்தையும் நாங்க பொறுத்திருந்தால் பார்க்கணும். எவ்வாறு இருப்பினும் சாணக்கியனுக்கு இருக்கக்கூடிய அரசியல் அனுபவத்தை வைத்து கடந்த 2 பாராளுமன்றங்களிலும் அவர் இருந்திருக்கிறார். எனவே இந்த நிலைமையில் அவருக்கு இந்த பதவி வழங்கப்பட்டிருக்கு. 2020ஆம் ஆண்டு 2025ஆம் ஆண்டு இருந்திருக்கிறார். ஸ்ரீதரனுக்கு அனுபவம் இருக்கு. 2015ஆம் ஆண்டு 2020ஆம் ஆண்டு 2024ஆம் ஆண்டு அதற்கு முதல் 2010ஆம் ஆண்டு இப்படியான காலப்பகுதிகளில் தேர்தலில் போட்டியிட்டு பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். இறுதியாக நடைபெற்ற 2024ஆம் ஆண்டு தேர்தலில் நான் 33,000 அந்த அடிப்படையில் விருப்பு வாக்குகளை பெற்று ஸ்ரீதரன் பாராளுமன்றத்துக்கு வந்திருந்தார். எவ்வாறு இருப்பினும் சாணக்கியனுடைய வாக்கு வங்கிகளினால தான் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு இந்த மேலதிக ஆசனம் தேசிய பட்டியலில் இடம் கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் கூட இருந்துச்சு. காரணம் மட்டக்களப்பு மாவட்டத்திலும் கிழக்கு மாகாணத்தில் அவர் நடந்து கொண்ட விதம், தேர்தல் காலங்களில் போட்டியிட்ட விதங்கள், அந்த வெற்றிகளை இலக்கு வைத்து தான் முக்கியமாக அதில் வந்த வாக்குகளை அடிப்படையாக கொண்டுதான் தேசிய பட்டியலுக்கு இடம் கிடைச்சிருக்குது அப்படின்றத நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விடயமாக இருக்கு. ஏனைய பகுதிகளில் ஏனைய மாவட்டங்களில் தோல்விகளை சந்தித்திருந்தாலும், முல்லைத்தீவு மாவட்டம் வெற்றி பெற்றிருந்தாலும், ஆனால் அது ஒன்று சேர்ந்து வார நேரம் வன்னி மாவட்டமாக வார நேரம் அது ஒரு சிறிய அளவு வாக்குகளை பெற்றுக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருந்தது. காரணம் வேறு வேறு கட்சிகளுக்கு வாக்கு பிரிகிற நேரம் மட்டக்களப்பில் இருந்து வந்த குறிப்பாக அதிகப்படியான வாக்குகள் தான் மொத்த இலங்கை நாடு பூராக வந்த வாக்குகளின் அடிப்படையில் தேசிய பட்டியலை நிர்மாணித்து எடுக்கிறதுக்கான சூழ்நிலை ஏற்பட்டிருந்தது. எனவே அதனால சாணக்கியனுடைய இந்த சாணக்கியனை தெரிவு செய்த இந்த சூழ்நிலையில ஒரு நியாயமான அனுபவசாலிகள் இருக்கலாம். தமிழ் தேசிய கூட்டமைப்பில் பாராளுமன்றத்தில் வயது அனுபவசாலிகள் இருக்கலாம். ஆனால் பாராளுமன்றத்தில் கடமையாற்றிய அனுபவம், அதே போல மாவட்டத்தை வெற்றி பெறுவதற்காக கொண்டு சென்ற சில முக்கியமான அனுபவங்களை வைத்து இந்த குழு தலைவர் பதவி கொடுத்திருக்கிறது. வரவேற்கத்தக்கது. வாழ்த்துக்கள் பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியனுக்கு. ஏன் இந்த டாபிக் நான் இப்ப எடுத்து பேசுறேன்னு சொன்னா, கடந்த வாரம் முழுவதும் பாராளுமன்றம் போயிருக்கு. பாராளுமன்றத்தில் நிறைய விடயங்கள் பேசப்பட்டுச்சு. அந்த விவகாரத்தோட நாங்க இதையும் பேசுற நேரம் மக்கள்கிட்ட அவ்வளவு ரீச் ஆகும் அல்லது மக்கள்கிட்ட இந்த விவகாரத்தை கொண்டு போய் சேர்க்க முடியும் என்ற சிக்கல் இருந்தது. அதனால பாராளுமன்றம் முடிந்த உடனே இன்றைக்கு நாங்க இந்த தலைப்பை கையில் எடுத்திருக்கிறோம். எனவே இதுதான் முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. எனவே இப்ப தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பாராளுமன்ற குழு தலைவர் பதவி சாணக்கியனுக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. இப்ப ஸ்ரீதரன் இருக்கக்கூடிய பதவி அரசியல் அமைப்பு சபையினுடைய ஒரு பதவியாக இருக்கிறது. அதே போல இந்த பதவியிலிருந்தும் ராஜினாமா செய்யணும், விலகணும் அப்படின்ற விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது.
அதுவும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஸ்ரீதரன் இது தொடர்பில் இன்னும் எந்த பதிலும் சொல்லல. பாராளுமன்றத்தில் குழு தலைவராக சாணக்கியனை நியமிக்கப்பட்டது தொடர்பில் ஆதரவாகவோ எதிராகவோ தன்னுடைய நிலைப்பாட்டை இதுவரைக்கும் ஸ்ரீதரன் அறிவிக்கல. அவருடைய ஊடக சந்திப்பு நடைபெறும் என்கின்ற எதிர்பார்ப்பு எங்களுக்கு இருக்கு. குறிப்பா இது தொடர்பில் அவரும் விளக்கம் சொல்லுவாரு. இந்த பதவி பறிக்கப்பட்டதுக்கு அல்லது அந்த பதவியிலிருந்து அவர் நீக்கப்பட்டதற்கு என்ன காரணம் என்றது அவர் வாயால அவர் சொல்லணும் என்றுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கு. எனவே இது வெறுமனே அரசியல் விளையாட்டுல தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் நிறைய பாராளுமன்ற உறுப்பினருடன் நான் தனிப்பட்ட இதில் பேசி இருக்கிறேன். ஆனா அவங்க எல்லாரும் சொல்றது உள்வீட்டு விவகாரங்களை வெளியில பேச மாட்டோம், உள்வீட்டு விவகாரங்கள் உள்ளே தீர்க்கப்படும். ஆனா உள்வீட்டு விவகாரங்கள் வெளியில வந்திருக்கு, ஊடகங்களுக்கு வந்திருக்கு, செய்திகளாக வந்திருக்கு. அவங்களை விமர்சிச்சு கொள்ற நேரம் செய்திகளாக வந்திருக்கு. அப்போ 4 செவத்துக்குள்ள நடக்க வேண்டிய விஷயம் நடுசந்திக்கு வந்தா அந்த நடுசந்திக்கு வந்த விவகாரம் வெளியில பேசப்படுகின்ற ஒரு விவகாரமா மாறி இருக்கு. எனவே இது எப்படி ஸ்ரீதரன் ஒரு அணி இல்ல ஸ்ரீதரனுக்கு எதிராக ஒரு அணி இப்படி 2 பக்கம் முட்டிக்கொள்றாங்க, பேசிக்கொள்றாங்க, கருத்துக்களை பதிவுறாங்க. எவ்வாறு இருப்பினும் ஸ்ரீதரன் இந்த குற்றச்சாட்டுக்கள் தான் நிரபராதி அப்படின்றது உறுதி செய்துட்டா கட்சிக்குள்ள இந்த சிக்கலும் இருக்காது, இந்த பிரச்சனையும் இருக்காது, சுமூகமா கொண்டு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். எனவே நாங்க இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கிறோம். மீண்டும் சொல்றேன், இந்த பாராளுமன்ற குழு தலைவர் பதவி நியமிக்கப்பட்டது அல்லது நீக்கப்பட்டதுக்கு முக்கிய காரணம் ஸ்ரீதரன் மீது சுமத்தப்பட்டிருக்க குற்றச்சாட்டுகளாக இருக்கலாம் அல்லது ஸ்ரீதரனுடைய நடவடிக்கைகளாக இருக்கலாம். அதனாலதான் அல்லது ஏனைய உறுப்பினர்களுடன் அவர் நடந்து கொள்ற விதமாக இருக்கலாம். எனவே இதனாலதான் இந்த பதவி பறிக்கப்பட்டது என்பதை தெளிவாக சொல்லி இருக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது. தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய நிலைப்பாடுகள் திரும்ப எப்படி மாறப்போகுது, இலங்கை தமிழரசு கட்சியினுடைய நிலைப்பாடுகள் எவ்வாறு மாறப்போகுது என்கின்ற ஒரு விடயத்தை நாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னும் ஒரு தலைப்புடன் உங்களை சந்திக்கலாம். குறிப்பாக இந்த விவகாரங்கள் தாண்டி இன்னும் சில விடயங்கள் நாட்டிலே நடைபெறுகிறது. அதனுடன் சந்திக்கலாம். விடைபெற்றுக் கொள்கின்றேன். நான் சேகு. நன்றி, வணக்கம்.